அசல் வந்து ஆமாம் சரக்கு அடிக்கிறான், ஆமாம் தம் பத்துறான், இப்படியெல்லாம் இருக்கும்போது அது நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்க? அதை வந்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுல்ல. இப்போ நான் ஒருவேளை நான் சரக்கு குடிக்கிறோன்னா இருந்தாலும் இல்லை தம் அடிக்கிறோன்னா இருந்தாலும் அது மற்றவங்களை எப்படி பாதிக்குது? அது என்ன தானே பாதிக்குது? எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு. டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுச்சா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேடன் இருக்கிறார்ல, மலையாளம் ராப்பர் வேடன். நானும் அவரை மீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா எப்படி இந்த கொஞ்சம் இந்த அரசியல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குதா அப்படின்ட்டு என்ன அவர் ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. அறிவு இருக்காரு, அவர் பேசுவார். ஆனால் நீங்கள் உங்களோடது வந்து நீங்கள் சொல்கிறது வேற ஒன்றா இருக்குது, அதையும் பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லையா இப்போல்லாம் நான் இதை பேசினா என்னன்னா இப்போ ரன்னிங் ஓடுறாங்க, ரன்னிங் ஓடுறது நீ வெறும் காலிலே ஓடலாம், ஷூ போட்டு நீ ஏன் ஓடுறாங்க? ஆமாம், ஏன் ஓடுறாங்க? அது இன்னும் கம்ஃபர்டபுளாக ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக ஓடுறது. வந்துட்டு ஏதாச்சும் ஆமாம் இந்த சரக்கு செம்மையாக இருக்குது, இல்லை இந்தியாவில் நமக்கு இல்லாத ஒரு சரக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி சாம்பார் சோரி மாமா பாடி தக்கு, நான் நாட்டு பிரீடு நாட் கேட்டுக்குள்ள கத்துற பக்கு, என் நினைவு தெரிஞ்சு துப்பாக்கி தான் ரொம்ப பிடிச்ச சொப்பு, நான் பார்ட்டிசிபென்ட் இல்லை பல பழக்கம் தங்க கப்பு. இப்போ சொல்லும் போது இப்படியே பின்னால பட்டாஸ் பட்டாஸாக வெட்டிக்கிட்டேன். பல விஷயங்களை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறோம், அதாவது வந்து மக்களுக்கு என்ன தெரிய வேணும்னு பற்றி பேசுகிறோம். நீங்கள் எப்பயாச்சும் ஓகே இந்த லிரிக்ஸில் வந்து நான் மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தோணி ஏதாச்சும் ஒரு எழுதின ஒரு வரி இருக்குமா? இது நான் இருக்கு, ஆனால் நான் வந்து இப்போ அதை தொடங்க நினைக்கல. ஓகே, நான் என்ன காரணத்துக்காக இப்போ நான் இந்த பாட்டெலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, இதோட முதல் கேள்வி நான் ஒன்று எனக்கே கேட்டுக்கிட்டேன். ஸோ நீ ஆர்டிஸ்ட் ஆகணும், பாட்டு பண்ணணும், அதெல்லாம் சொல்கிற ஓகே, நான் எனக்குள்ளே பேசியது எல்லாம் சொல்கிற ஓகே. ஆனால் ஒரு ஒரு காரணம் சொல்லு. காரணம் கிடையாது, ஒரு எப்படி சொல்கிறது, அதை என்ன காரணத்துக்காக நீ இதை பண்ணுற அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நானே ஒரு பதில் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது நான் செய்கிற ஒரு பிஸ்னஸ், எனக்கு இதில் காசு கிடைக்குது, நான் என்ன பார்த்துப்பேன், என் ஃபேமிலி என் கூட இருக்கிறவங்கள பார்த்துப்பேன்றதை தாண்டி நீ இதுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு அதுக்கான பதில் இருக்குது, ஆனால் நான் இப்போ அதை சொல்ல விரும்பல. ஓகே, எனக்கு வேடன் இருக்கிறார்ல, மலையாளம் ராப்பர் வேடன், அவர் வந்து ஒரு 2022 போல் நானும் அவரை மீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா எப்படி இந்த கொஞ்சம் இந்த அரசியல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குதா அப்படின்ட்டு. அப்போது என்ன அவர் ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் தான் உங்கள் ஊரில் இதெல்லாம் எடுத்து பேசணும், அறிவு இருக்காரு, அவர் பேசுவார். ஆனால் நீங்கள் உங்களோடது வந்து நீங்கள் சொல்கிறது வேற ஒன்றா இருக்குது, அதையும் பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லையா இப்போல்லாம் நான் இதை பேசினா அதான் திருப்பி ஒரு பாக்ஸ்குள்ளே என்ன போட்டுருவாங்க, எனக்கு அதை பேசுறதுக்கு கரெக்டான ஒரு நேரம் இருக்குது. ஓகே, அதை நான் இப்போ என்னென்ன செய்யணுன்ட்டு நினைக்கிறனோ, நான் செய்கிறத எனக்கு பிளான் இருக்குது, நான் அதில் ஒன்றா செஞ்சிட்ருக்கிறேன். என் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நான் யோசிச்சதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நடந்துட்டுருக்கலாம். ஸோ இது நான் பிளஸ்ட். ஓகே, எனக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குது சூப்பராக. நானும் தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அது இப்போ கொஞ்சம் லேக் ஆகிருக்கு. அது லேக்னா எப்படி சொல்ல, கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா கொஞ்சம் அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்தா அப்படி ஒன்று இருக்குல்லப்பா, ஜாலியாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அப்படியே ஊராக சுற்றிட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்போது அது வந்து கொஞ்சம் ஒர்க்கை கம்மி பண்ணதோன்ட்டு எனக்கு தோணுது. ஓகே, ஆனால் இருந்தாலும் நான் திருப்பி அது கூட ஃபைட் பண்ணி திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ரப்பர்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இமேஜ் இருக்குது. ரப்பர்னா வந்து இப்போ ஒரே கேர்ள்ஸ்களோட இருப்பாங்க, அதான் வந்து ஒரு அமெரிக்கன் ரப்பர்ஸை பார்த்து அப்படி ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ சிலவில் அசல் வந்து ஆமாம் சரக்கு அடிக்கிறான், ஆமாம் தம் பத்துறான், இப்படியெல்லாம் இருக்கும்போது அது நீங்கள் அதை எப்படி யோசிக்கிறீங்க? இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்க, இல்லாட்டி இது தான் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படி? எனக்கு அதை வந்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுல்ல. இப்போ நான் ஒருவேளை நான் சரக்கு குடிக்கிறோன்னா இருந்தாலும் இல்லை தம் அடிக்கிறோன்னா இருந்தாலும் அது மற்றவங்களை எப்படி பாதிக்குது? அது என்ன தானே பாதிக்குது. ஓகே, ஸோ அது
அது அவங்க அதெல்லாம் ஒரு காரணமா ஏன் பாக்குறாங்க? அது என்னத்தையும் நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? ஆமா, ஓகே. லைக் யார் வேணா இருக்கட்டுமே, அவன் குடிக்கிட்டோம், சிகரெட் அடிக்கணும், அது அவனோட. அப்ப நான் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இல்லை, இதே இந்த தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி சொல்ல வரீங்களா? இது நான் வந்து இதை செய்யுங்கள அப்படின்ட்டு சொல்லல. மற்றவங்கள யாரும் இப்போ நான் குடிக்கிறவனோ சிகரெட் அடிக்கிறவனோ இருந்தா அது 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 மக்கள்கிட்ட நான் ப்ரொமோட் பண்ணல, இது நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாம இப்போ மேபி இப்போ என்னோட பாட்டுங்களா இருக்குது, குளுக்கு ஷாம்பாயின்றேன், அது ஒரு ஜாலியில. ஓகே. இப்போ குடிக்கிற இப்போ ஒரு இடத்துக்கு போய் இப்போ எங்கேயாச்சும் வெளியிலே எல்லாம் மொத்தமா சேர்றப்போ எல்லாம் குடிக்கிறாங்க, அது ஒரு ஃபன் தானே. ஃபன். இன்னொன்று சொல்லுவாங்க, ஆல்கஹால் இல்லாத பார்ட்டி வந்து மீட்டிங். மீட்டிங்லாம் ஜாலியா இருக்குது. என்னன்னா இப்போ ரன்னிங் ஓடுறாங்க, ரன்னிங் ஓடுறது நீ வெறும் காலையிலே ஓடலாம். ஓகே. ஷூ போட்டு நீ ஏன் ஓடுறாங்க? ஆமா, ஏன் ஓடுறாங்க? அது இன்னும் கம்ஃபர்டபுளா, ஸ்பீடா, ஃபாஸ்டா ஓடுறது. ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பீடா கம்ஃபர்டபுளா ஸ்பீடா இருக்கு. அப்ப லண்டன்ல வந்துட்டு ஏதாச்சும் அம்மா இந்த சரக்கு செம்மையா இருக்குது, இந்தியால நமக்கு இல்லாத ஒரு சரக்கு இங்க இருக்குதுன்னு சொல்ற மாதிரி மாட்டி விட்டு இல்ல, அந்த ஷாம்பைன் பிராண்ட் லோகோ போட்டு ஒன்று கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதாவது வந்து நாங்க என்னதான் பண்ணாலும் தண்ணியை மட்டும்தான் ப்ரொமோட் பண்றோம், மக்களே பாருங்கள் ப்ளீஸ். அசல் கோலான்னு சொல்லும் போது உங்களோட பாடல் வரிகள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதாவது வந்து நிஜத்தை காட்டுது, சரி? அதாவது வந்து பொய்யா அசல் ஒன்றுமே சொல்ல வரல, உண்மையான அசல் வரிகள்ல வருது. நீங்க ஒவ்வொரு பாட்டிலுமே ஏதாச்சும் வித்தியாசமா சொல்ல வருவீங்க. அதாவது வந்து சில பாடல்களில் வந்து படங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரிகளும் இருக்கும், ஆனால் இண்டிபெண்ட்டாக வர அந்த சாங்கில் வந்து மனசுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியில் வருது. இப்படி ஒரு 2-3 அசலுக்குண்டு சிக்னேச்சர் இருக்க அந்த சாங் வந்து எப்படி உருவானதுன்னு நீங்கள் ஷோர்ட்டாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அது எப்படி சொல்கிறது, எனக்கு என்னென்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றத மற்றவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு வர ஒரு வழியாக தான் நான் இந்த பாட்டு பண்ணுறதை பார்க்குறேன். ஸோ பாட்டுங்க வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதை நான் எக்ஸாஜுரேட் பண்ணி அழகாக ஒரு வடிவத்துக்குள்ளே அமைச்சு ஒரு பாட்டாக கொடுக்குறேன். அது மற்றவங்களுக்கு புரியுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அப்படி தான் என்னோடய பாட்டுங்க ரெடி பண்ணுறது. அதுதான் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், அதை நான் பாட்டாக கொடுக்கணும். ஜோர்த்தாலே சாங் அது எழுதும் போது என்ன கற்பனையில் ஜோர்த்தாலேண்டு அப்படி ஒரு ட்ராக் வருது எப்படின்னா, அப்போ ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்டுக்கு சுற்றி தான் பாட்டு இருக்கணுன்றத நானே உடைச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு நினச்சது தான் ஜோர்த்தால பாட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பெருசாக எந்த ஒரு கான்செப்ட், எந்த ஒரு டாப்பிக்னா டாப்பிக்கே கிடையாது. எக்ஸாக்ட்லி. அது வந்துகிட்டே இருக்கும், ஆனால் வர்றது எல்லாமே ஓரளவுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரியோ, கேட்குறப்போ உனக்கு ஒரு ஃபன்னை கொடுக்குற மாதிரியோ, அது புதுசான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாங் ரைட்டிங், அதை நான் ட்ரை பண்ணேன். அது அப்படி வந்தது தான் ஜோர்த்தால பாட்டு. சூப்பர். அதாவது வந்து அசல்னாலே ஒரு சொன்ன அந்த வார்த்தை சரியாக தான் இருக்குது. அதை வந்து ஒரு வைப்பு, ஒரு ஹாப்பினஸ், சரியா? இப்போ ஏதாவது வந்து சொல்லிசை ரப்புன்னு வரும்போது அதாவது வந்து கென விஷயங்கள் அதில் நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்ல வர விஷயங்கள் வந்து ஒருத்தன் ஹாப்பியாக இருக்கும் போது இந்த பாடல் கேட்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வரிகள். சூப்பர். இப்போ இந்த வரிகளுக்கு வந்து இந்த கான்செப்டுகள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குமே. அதாவது ஒரு இசை கலைஞன், ஒரு கலைஞன் வந்து சின்ன வயசுலேருந்து பல இசை வித்துவாங்களே, இல்லாட்டி ஜாம்பவாங்களே எல்லாம் கேட்டு வந்திருப்பாங்க. அப்படி சொல்லிசை கலைஞனுக்கு, அதாவது இந்த அசல் கோளாறுன்ற சொல்லிசை கலைஞனுக்கு யார் அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷன்? என்னோட ஸ்டார்டிங்கில் வந்து எமினம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. எனக்கு அதுதான், அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியுமான்ட்டு என்னை யோசிக்க வச்சார்ல. ஓகே. ஸோ அதனால அவர். அப்புறம் தமிழில் வந்து விபாக், அவரோட தான் நான் தமிழில் முன்னாடி கேட்டது பாட்டு. ஓகே. அவரை கேட்டது, என்ன இது வித்தியாசமாக இருக்கு, இவங்கெல்லாம் எங்க இருந்து, யாரு, என்ன தமிழ் தான் ஆனா வேற ஒரு ஊரா இருக்கு, அப்படி அந்த மாதிரி நான் பார்த்து ரத்த தத்தா தொடங்கினது. அதோட அப்புறம் அவரோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு அது மற்றவங்களை எப்படின்னு தெரியல, நான் அவர் பண்றது வந்து ஒரு ஆர்ட்டா தான் பாக்குறேன். அது அவரு எனக்கு பிடிக்கும்.
ஆமா அவ்வளவுதான். ஓகே மத்தவங்களுக்கு எப்படின்ட்டு தெரியல, மத்தவங்களுக்கு பிடிக்கணும். சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதாவது வந்து நிஜத்தை வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவரோட நிஜத்தை அவர் காட்டுறாரு. ஓகே, அசலுக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது வந்து என்ன லிரிக்ஸ் எடுத்தாலும் ஒரு ஃப்ளோ, டக்கு 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 டக்குன்னு போகிற ஒரு ஃப்ளோ. ஒரு மெஷர்களை வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8க்கு 10 வார்த்தைகள் அப்படி அடக்கி வச்சிருக்கும். ஆனால் எல்லாம் பஞ்ச் லைன். எப்படி அசலால் அது முடியுது? அதாவது வந்து எந்த வரி எடுத்தாலும் அந்த வரி நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண ஒரு கெத்தாக ரிப்பீட் பண்ணுற மாதிரிக்கான ஒரு இதாக இருக்கும். தெரியல, நான் அந்த மாதிரி பண்ண நினைக்கிறத வந்து அப்ளை பண்ணுறேன்ட்டு தோணுது. அது தெரில, அது நானே வந்து ஸ்பெஷலாக சொல்லிக்கூடாது. நான் லைக் எவ்வளோ பேர் அது வந்து நல்லா இருக்குது செம்மையாக இருக்குன்னு சொன்னாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே பரவாயில்ல, மிட்டு தான். ஆமாம், இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாமே. அப்படிதான் எனக்கு எல்லா நாளும் எல்லா பாட்டுக்கும் ஓகே எவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் வந்தாலும் எனக்கு தோன்றது அதுதான். ஓகே, இருக்குது அப்படி ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அசல்ட். அதாவது வந்து ஒரு ஹேட்ரதை எப்படி ஹேண்டில் பண்ணுற, அதாவது வந்து சொல்லுமே ஒரு அழுக்கான தண்ணியை வந்து எப்படி குடிக்கிற தண்ணியாக மாற்றுறன்னு ஒரு ப்ரொசஸ் இருக்கு. அந்த ப்ரொசஸ் அசலுக்குள்ளே இருக்குது. அந்த பையா டே சாங்கில் வந்து அது நீங்கள் ஓப்பனாகவே சொல்கிறீங்க சரியா? அதாவது நீங்கள் பார்த்த எல்லா விஷயமே அதில் சொல்கிறீங்க. அப்படி இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குதா? ஆமாம் இருக்கு. ஹேட்ரடுக்குன்ட்டு கிடையாது, ஆனால் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது ஹேட் அதை எப்படி கம்மி பண்ணிக்கணும்னு பார்க்கணும், அவ்வளோதான். இதை எப்படி கம்மி பண்ணிக்கணும், ஆனால் அது இருந்துகிட்டே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்படின்னா அதை எப்படி நம்மளால கம்மி பண்ணிக்கிறது, எப்படி ஒருத்தனை வந்து அவன் வந்து நம்மளை வெறுக்கிறத எப்படி நம்ம கம்மி பண்ணிக்க முடியும்? ஆமா, அப்படி அதை யோசிச்சு அதுக்கான ஒர்க் பண்ணி அப்படி தான். ஸோ அடுத்த ப்ரொஜெக்ட்கள், அடுத்த சாங்ஸ் இருக்குமே, அப்படி இப்போவே எல்லாருக்கும் ஒரு சின்னனா இப்போ ஒரு மெயின் மீலுக்கு முதல்ல ஒரு சின்னதாக ஒரு சோட்டிஸ் தருவாங்களே, அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா சொல்கிறதுக்கு? ஆமாம், ஒரு சாங் பண்ணுறது எது அடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானே. ஓகே சூப்பர். ஒரு 4-5 பாட்டு கிட்ட தயார் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எதுன்ட்டு தெரியல, பார்ப்போம். ஒரு பாட்டு பேர் வந்து கருப்பு கார். ஆமாம், இன்னொரு பாட்டு பேர் வந்து சிக்மா பையன். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் தான் போட்டி நடந்துட்டு இருக்குது, யார் நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா அப்படின்றது. சூப்பர். இவனுங்களை யாராச்சும் ஒண்டி வெளியே வருவானுங்கள்ட்டு நினைக்கிறேன். இல்லை திடீர்னு வேற ஒருத்த வந்து இல்லடா இவன் தான் அப்படின்ட்டு கூட வரலாம். அதே மாதிரி இப்போ அசலுக்கு வந்து ஒரு நாள் இறைவன் வந்து மகனே உனக்கு நான் இன்றைக்கு ஒரு ஒரு சூப்பர் பவர் தாரேன் சரியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, 24 மஞ்சளுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா அந்த 24 மஞ்சளுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க? ஐயோ நிறைய வருது. ஆமா நிறைய வரும். 24 மணி நேரம் பத்தாது. சூப்பர் பவரா இல்ல சூப்பர் பவர்? ஒரு அருணாச்சல படத்துல வந்து காசு கொடுத்து ஆமா ரஜினி எல்லாத்தையும் நீ அப்படியே இதாக்கணும். இவர் 24 மணி நேரம் தானே கொடுக்குறாரு. 24 மணி நேரம் ஏதோ நான் அப்படியே இருந்துக்கிறேன் கடவுளே அப்படின்றேன். 24 அப்படி ஆல்ரெடி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது ஒரு சூப்பர் பவர் தான். நல்லபடியா ஆஹா பக்தன் வெளியில வந்திருக்கிறானே. ஓகே ஓகே, அப்ப 24 மந்தி ஒண்ணும் இல்ல. அப்ப இதே மாதிரி இப்ப சரி ஓகே, ஒரு மிருகம் சரியா, இப்ப உங்களோட டேட்டூல வந்து ஒரு புலி இருக்கு, ஒரு சேவல் இருக்கு சரியா, ஃபுல் ஜூவே இருக்குது. சரி ஓகே, சோ என்ன மிருகமா மாறணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு? கெத்தான ஒரு மிருகமா இல்ல? மனுஷனே ஒரு மோசமான மிருகம் தானே. மிருகங்களை விட மனுஷன் தான் மோசமான மிருகம். அந்த மிருகமா தான் வாழ்றேன். மிருகமான ஆசை இல்லை. மனுஷன் வந்து மோசமான மிருகம், ஆனா பரவாயில்ல நம்மளால பேச முடியுது, யோசிக்க முடியுது. ஓகே, மிருகமால தெரியல. அதனா ஒரு நல்ல ஒரு டைகரா இருக்கலாம், அப்படி ஒரு டெரிட்டோரியல் அனிமலு, என்னோட ஏரியாவை பார்த்துட்டு ஜம்முன்னு அமைதியா இருந்து சைலண்டா போயிட்டு வரவங்க எல்லாம் சாப்பிட்டுன்னு. அப்ப நான் எப்படி சொல்றது, ஒரு ஆளு விடுங்கடா சாமி, நாம காட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படியே இல்லாட்டி? ஏன்னா சிங்கமா இருந்தனா கேங் இப்போ அப்படிதான் கும்பலா இருக்கிறோம். ஆனா சண்டை கிட்டலாம் வரும், அதெல்லாம் வந்து எதிர் டீம் தான் வரும், சண்டை போடுவோம். அது ஓகே, அது ஒரு போய் நல்லா சண்டை போட்டு ஜாலியா இருக்கும். ஓகே, டைகர்னா அப்படி கிடையாதுல, வந்தா சிங்கிள்ஸ் தான், சிங்கிளா சாட்டிக்கிட்டு. ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த தலைமுறைன்னு சொல்றத விட அடுத்த செட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ல வந்து ரப்பரா ஒரு இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது
ஆமாம் எனக்கு இப்படி தோணுதே, அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி தான் அசலுக்கு ஒரு நாள் தோணி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அசல் அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்த பிறகு மைண்ட் மாறி இருக்கும். சரியா, இப்படியும் இருக்கா, ஐயோ நமக்கு தெரியாதேண்டு. இல்லை வந்து நீங்கள் அந்த புதுசாக வரக்கூடிய அந்த ரேப்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புங்க, இங்கே பாருங்கள் இதுவும் இருக்குது, இந்த ஒரு வார்னிங் சைன் ஒன்று தாரேன் உங்களுக்கு. அப்படி கிடையாது, அதெல்லாத்தையும் அவனே பார்க்கணும். அவன் பார்க்குறப்ப தான் அது அவனுக்கு ஷாக் ஆகும், சர்ப்ரைஸ் பண்ணும், அவனுக்கு இருக்கும். நீ சுடுற சட்டியை தொட்டு நீ அதை நெருப்புன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி ஓகே, அதுதான் தேவை. கொஞ்சம் வேணா இப்போ பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கோ அவங்களுக்கு ஏதாச்சும் இல்லை, இப்போ என்கிட்ட கேட்குறவங்க இது ஒன்று கேட்குறாங்கன்னா எனக்கு அதுதான் கொஞ்சமாக செய்யணும். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு இதெல்லாம் பண்ணு மேபி கொஞ்சம் சொல்லலாம். மற்றபடி எல்லாத்தையும் அவங்களே தான் கற்றுக்கணும், நீ அதான் தெரிஞ்சுக்கணும். சூப்பர், அது ஒரு நல்ல மைண்ட் செட். அமெரிக்காவிலெல்லாம் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்க்கு வந்து கான்ட்ரவர்சியல் இருக்கும், கோஸ்ட் ரேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோஸ்ட் ரைட். ஆமாம் சரியா, அது மாதிரி அசலுக்கும் அப்படி ஏதாச்சும் பேய் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள்? நம்மளோட வேலையா தான். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல வைப்பேன். கூட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆமா எல்லாத்தையும் வேலை பண்ண கிடையாது. மொத்தமா ஒரு ப்ராஜெக்டை வேற ஒருத்தர் பண்ணலாம், அப்படியே பண்ணலாம், எதுவும் தப்பு கிடையாது. ஒரு கும்பலா ஒரு ரூம்ல இருந்துன்னு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது, இப்படி எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் இந்த ஐடியா கொடுக்குறப்போ அந்த ஐடியா நல்லா இருந்து அதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் தான் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாமோ எல்லாத்தையும் செய்யலாம். ஓகே, ஸோ இப்போ யாருக்குமாச்சும் ஒரு ஆசை இருக்குமே இருந்தேன், எனக்கு அசலோட ஒர்க் பண்ண ஒரு ஆசை இருக்கே ப்ரோ, எனக்கும் உங்களோட வந்து இப்படி ஃபீச்சர் பண்ண வேணும்னு சொன்னால் அது நடக்கிற காரியமா? அதாவது வந்து இஸ் இட் ஈஸி அவங்களுக்கு அப்ரோச் பண்ணவங்களே, இல்லாட்டி வந்து இல்லை அது அந்த ப்ராஜெக்டை பொறுத்து இருக்கு. என்ன மாதிரியான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தேவையா, நான் இதுக்குள்ள இருந்தா கரெக்டா இருக்குமா? எனக்கு சும்மா நான் இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டை நம்ம 2 பேரும் செய்வோம் வா அப்படின்னு சொன்னா அது செய்யவே மாட்டேன். அந்த என்ன மாதிரியான ப்ராஜெக்டு, அது ஒரு மாதிரி என்ன தாய் நான் இது மஜாவா இருக்குது, சரி இதுக்குள்ள நம்ம இருந்தோம்னா செம்மையா இருக்குமே அப்படின்ட்டு என்ன தோண வச்சுதுன்னா செய்யலாமே, செய்யலாம், ஒய் நாட். ஓகே, ஸோ ஒரு நாள் ஒரு சாய்ஸ் வருது, எமினெம் ஒரு கான்சர்ட்டுக்கு வந்து அவங்கள ஓப்பனிங் ஆக்டா கூப்பிட்டுருக்காங்க. அதே நாள் வந்து ஏஆர் ரஹ்மான், ஆமா எனக்கு வந்து இந்த கான்சர்ட்ல வந்து நீங்க தான் மெயின் ரப்பரா என்னோட இருக்க வேணும்ட்டு இப்படி ஒரு கேள்வி வரும்போது எங்க அசல் போய் நிற்ப? 2 போத வீட்டுல இருந்து பாருங்க சார், எல்லாத்துக்குமே வந்து இப்படி ஈஸியா பதில் கொடுத்தா கஷ்டம். ஏன்னா இது வந்து ஓப்பன் பண்றது, ஓப்பனிங் எனக்கு அது வேணாம். ஓகே, ஆனால் இப்போ அது வந்து மெயின் ரேப்பர், அவர் கூட நான் இப்போ அவர் கூட எந்த பாட்டும் செஞ்சதே கிடையாது. 2 பேரு கூட பாட்டு செஞ்சதே கிடையாது. மேபி நான் யாரு கூடயாச்சும் இவங்க 2 பேர்ல பாட்டு செஞ்சேன்னா எங்கே போகணும் அங்கே போகணும், அவ்வளோதான். அப்படி ஓகே, சூப்பர். இப்போ தமிழ் படங்களில் வந்து இப்படியான ரேப் வருது இல்லையே, இப்போ எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு 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 கருத்து இருக்கு, வந்து அது வர தொடங்கிடுச்சு. ஓகே, ஸோ முன்னாடிலாம் வந்து ரேப்லாம் வந்து எப்படி வரும்னா ஒரு பாட்டு வரும், நடுவில் ஒரு பிட் வரும், அது என்னன்னே புரியவே புரியாது. அது சும்மா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் ரேப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முழு நீள ரேப் பாடல்கள்லாம் வருது, முழு நீள ரேப் பாடல்கள். ஆமா, ஓகே ஓகே, முழு நீள ரேப் பாடல்கள் ஓகே 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 வருது, அதெல்லாம் வருது. நல்ல ஒரு வேர்ஸ்லாம் வருது, பட்டுன்ட்டு நடுவில் வந்து ஒரு ரேப்பர் வந்து பூந்து அடிக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் வர தொடங்கிச்சு. அது வந்து ஒரு நீங்கள் இப்படித்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரேப் இருக்கணுமேன்னு நீங்கள் ஒரு ஆசை இருக்கு, இந்த ஸ்டைலில் போக வேணுமே. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது வேறு ரேப்பர்கள் ஸ்டைலில் பார்க்குறீங்க, தமிழ் பாட்டில் ஏன் இப்படி வருது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கா? அதை நம்ம கம்ப்ளைண்டே பண்ணவே கூடாது, அது எல்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கணும். சூப்பர், ஓகே ஓகே ஓகே, நீங்கள் யாரும் செய்யலாம் விடுங்க, பார்த்துக்கிறேன் நான். சூப்பர் ஓகே. வெல், கடைசியாக நம்ம மக்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோமே, அசல் அது அந்த ரப்பை வந்து அப்படியே ரேப் பண்ணுமா பாடு? ஆமாம், ஷோக்கு வாங்க எல்லாரும் ஷோக்கு வாங்க. ஓகே, ஒரு 3 வரி இதுதான் நான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரிங்கன்னா எப்படி இருக்கும்? சாம்பார் சோறு மாமா பாடி தக்கு, நான் நாட்டு பிரீடு நாட் கேட்டுக்குள்ளே கத்துற பக்கு, என் நினைவு தெரிஞ்சு துப்பாக்கி தான் ரொம்ப பிடிச்ச சொப்பு,
நான் பார்ட்டிசிபென்ட் இல்ல, பல பழக்கம் தங்க கப்பு. இப்ப சொல்லும் போது இப்படியே பின்னால பட்டாஸ் பட்டாசா வெடிக்கிற அப்படியே பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சூப்பர், உண்மையாவே சூப்பர். தேங்க் யூ வெரி மச் அசல், அண்ட் தேங்க் யூ டு IFT, தேங்க் டு Aces Vibes and to Red Nool. என்ன வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. IFT, Aces Vibes, Red Nool உங்களுக்கு, டயன்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. லண்டனுக்கு நன்றி. லண்டன் வாழும் மக்கள் அனைவருக்கும் நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு. டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷமுச்சா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.